மசாலாங்கெல்லாம் போட்டு ஒரு வறுவல் மாதிரி செய்ய போகிறோம். அவரைக்காவோட முழு சத்து அதில் இறங்கியிருக்கு. அந்த மனம் சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பொரியல். தேவையில்லை அல்டிமேட். ரெண்டு பக்கம் வச்சிருக்க போல, இந்த பக்கம் வறுவல், இந்த பக்கம் பொரியல். இன்னைக்கு அருமையான அட்டகாசமான ஒரு தரமான ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். வறுவல் தான் பண்ண போகிறோம். அதுவும் வாட்டமாக பண்ண போகிறோன்னா, அதுவும் அவரைக்காவில் அருமையாக பண்ண போகிறோம். இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா கொடி அவரைக்காய். இது எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சொல்லுவார். மாஸ்டர் லிஸ்ட் வைங்க. வழக்கமாக அவரைக்காய் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் போட்டு ஒரு பொரியல் மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம செய்கிறது பார்த்தோம்னா மசாலாங்கெல்லாம் போட்டு ஒரு வறுவல் மாதிரி செய்ய போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தோம்னா ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்குறோம், அது வீணாக போகக்கூடாது, கெட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான வறுவல் தாங்க இன்னைக்கு வந்து மக்களுக்காக செஞ்சு காட்ட போகிறோம். இன்னைக்கு ஒரு 30லேருந்து 35 பேருக்கு மதியம் சைவ விருந்து கொடுக்குறோம். மாஸ்டர் 40 நம்ம 5 பேர் இன்னைக்கு ஸ்பெஷலாக மக்களுக்கு 2 காணொலி காட்ட போகிறாங்க. அதில் ஒன்று தான் நாங்கள் இப்போ சொன்ன அவரைக்காய் வறுவல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில எல்லாம் ஒரு பொரியல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். வெஜ்ஜினாலே அந்த பொரியல் தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பொரியல். இன்னைக்கு சைவ விருந்து ஒரு 35 எங்களை சேர்த்து 40 பேருக்கு வந்து தயார் பண்ண போகிறோம். என்னென்ன விருந்தெல்லாம் இன்னைக்கு தயார் பண்ணுறோம் தம்பி? சோறு, கதம்ப சாம்பார், கல்யாண வீட்டு சாம்பார், பருப்பு ரசம், வத்த குழம்பு, அது இல்லாமல் இன்னைக்கு 2 ஸ்பெஷல் பொரியல் 2, அது போக மோர், வாழை இலையில மடித்து துணி பையில் போட்டு சும்மா தட்டப்போட்டலான விருந்து கொண்டு கொடுக்க போகிறோன்னா. சார் 2 பொருளை மறந்துட்டாங்க. வாழைப்பழம், தண்ணி பாட்டில். சோறு கொடுக்குறோம், தண்ணி பாட்டில் கொடுக்க மாட்டோமா? அவரைக்காய் வறுவல் ஓகே சாங். இது நேஷனல் பொரியல்னா என்ன? ஏன் நேஷனல் பொரியல்னு பேர் வந்திருக்கு? அது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வித காய்கறிகள் 3 கலரில் இருக்கும். ஒன்று கோஸு, இன்னொன்று கேரட்டு, இன்னொன்று நம்மளுடைய பீன்ஸ். இதை 3ம் போட்டு சும்மா கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு சும்மா செஞ்சோன்னு வைங்களேன், கல்யாண வீட்டில் கமக்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கனவு தோட்டத்துலையும் மணக்க போகுது. அதுக்காக அசோக சக்கரெல்லாம் எங்கன்னு கேட்கக்கூடாது. இன்னைக்கு இவ்வளோ பேருக்கும் பசியாத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டி துருவன். அந்த குழந்தையோட 12வது வருட பிறந்த நாளுக்காக அவங்கள வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பான தந்தை டில்லி பாபு மற்றும் தாய் மோகன சுந்தரி ரெட்டில்ஸ் சென்னையிலேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க மட்டும் பிறநாள் கொண்டாடாமல் இன்றைக்கி இந்த ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடும் அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்துன்னு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்க. ஹாப்பி பர்த்டே குட்டி. சார் உங்களுக்கு தான் இந்த கேள்வி. சொல்லுங்க ஐயா. அந்த கடைக்கு வந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது இல்லை, பூ போடுறது இல்லை, ஒரு பண்டிகை இப்போ திருநாளனால ஒரு கும்பிடுறது இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு அகர்பத்தி கூட பற்ற வைக்கிறது இல்லை. இப்படி சொல்கிறேன். ஆனால் சலூன் கடையில் மஞ்சத்தலை ஆனால் வந்து காசு வந்து கொட்டோன்னு கொட்டுது. தெரிஞ்சிச்சு. கோயில் இல்லை, நான் தான் சொன்னேன். கடையாண்டா அது? உனக்கு தெரிஞ்ச கடை தாண்டா. சொல்லுவாப்பா. ஓ அவன் டாஸ்மார்க்க சொல்றானா? எப்படி அந்த மாதிரி ஒரு காசு, அந்த எப்படி காசு குமியுது அந்த இடத்துல? அவரைக்காய் கூட்டு வறுவலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? கூட்டு வறுவல் இல்லைன்னா வெறும் மசாலா வறுவல். செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வர மிளகாய், வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிள்ளை, சிகப்பு தக்காளி, இஞ்சி பூண்டு அரவை, மஞ்சள் தூள், காஷ்மீரி தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கல் உப்பு, கொத்தமல்லி தழை. அழகான அவரைக்காயை வெட்டி சூப்பராக வச்சுருக்கோம். அவரைக்கான்னு தெரியாத அளவுக்கு கட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வேக வச்சு சேர்க்க போகிறது கிடையாதுங்க, டைரெக்டாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பொடியாக வெட்டினா தான் மசாலாவும் உள்ளே இறங்கும், காயும் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வரும். அவரைக்காய் குழம்பு சாப்பிட்ருக்கேன், அவரைக்காய் இப்போ என்னென்னமோ சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது பொரியல் வந்து கூட்டு வந்து இப்போ 4 சொல்லுங்களேன். அவரைக்காயில் அவரைக்காய் 1, அவரைக்காய் விதை 2, அவரைக்காய் பொடி 3, அவரை செடி 4. இப்படியே அவரைக்காயிலே நிறைய விதம் இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கள்ளி அவரை இருக்குது, கொடி அவரை இருக்குது, இது வந்து பட்டை அவரை, கோழி அவரைன்னு ஒன்று இருக்குது. அது கோயம்புத்தூர் சைட்லலாம் போனோம்னா அந்த கோழி அவரை கிடைக்கும். இந்த மாதிரி 4 வகை அவரைக்காய் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இனி அதுக்கு மேலே என்னென்ன இருக்குன்னு தெரியாது. இன்னொன்று பர்பிள் கலரில் ஒரு அவரை இருக்கு, அதைத்தான் வந்து கோழி அவரை அப்படின்றது. கோழி அவரை. இந்த மாதிரி பட்டை அவரை. அடுப்பு வச்சிட்டீங்களா? வச்சுட்டோன்னா அடுப்பு நல்லா எரியுது. இப்போ உருளி வச்சுக்கிறோம். வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு 6 பேர்த்துக்கு உண்டான அளவில் சொல்கிறோம்.
ஃபஸ்ட்டு செக்கெண்ணெய் எள்ளெண்ணெய். ஏன்னா அண்ணன் சொல்லியிருக்காரு நல்லெண்ணெய் ஏன் பேர் வந்துச்சுன்னு, அதனால் நாங்கள் சொல்லிக்கிறது எள்ளெண்ணெய் ஒரு 75 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா மிதமான சூட்டில் இருக்குது. ஒரு இன்ச் அளவு பட்டை, ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இதில் போடுறேன்னா அம்மா இது கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானதுங்க. ஒரு 20 கிராம் அளவு இஞ்சி பூண்டு அரவை ரெண்டுமே சேர்த்துக்குங்க. 3 தக்காளி நீங்கள் சமைக்கும் போது சேர்த்துங்க. அடுத்தது வந்து மசாலா ஐட்டத்தை இறக்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. இந்த மசாலாங்க இந்த தக்காளியோட சேர்ந்து பச்சை வடை போகணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். மசாலாவோட மனமே நல்ல காற்றுல வந்து காட்டு ஃபுல்லாக பரவி இருக்கு. நம்ம இன்னும் சுவை கேட்டுறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கணும். நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் அந்த வண்ணம் பார்த்தீங்களா தனியாக கொடுக்கும். இந்த மாதிரி தான் கல்யாணம் வீட்டிலலாம் செய்வாங்க. இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம எந்த காய்கறியாக இருந்தாலும் சேர்க்கணும். அப்போ தான் அதோட மனம் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். கொத்தமல்லி தலையா அப்படியே டைரெக்டாக இறக்குறோண்ணே. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது காய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்து கொதிக்குதா, அப்படியே துடிக்குதா, இந்த நேரத்தில் வெட்டி வச்ச அவரைக்காவை அப்படியே சேர்க்குறோம். எல்லாத்துக்கும் அளவு சொன்னீங்க, முக்கியமான பொருள். ஆமாம், நான் 1/2 கிலோ நான் அவரை. நாம் நிறையா பண்ணுறோம், 40 பேருக்கு பண்ணுறோம். ஆனால் நம்ம நீங்கள் சேர்க்கணும்னா 1/2 கிலோ அவரை. 1/2 கிலோ 300 கிராம் இருந்தாலே போதுமானது. ஏன்னா இந்த மசாலாவோட சேர்க்கும். ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு அளவு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம சாதாரண சாம்பார் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆளுக்கு 150 கிராம் சாம்பார், ரசம் 100 கிராம், வெயிட் இல்லாத பொரியலாக இருந்தால் 50 கிராம், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வறுவலாக இருந்துச்சுன்னா 100 கிராம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அளவு இருக்குங்க. காய் வேகிறதுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். தலைச்சி விட்றோன்னா அது எப்படின்னா செடியில் தான் தலைச்சி விட்றோம், பிரித்து விட்றோன்றத தலைச்சி விட்றோம்னு. நீங்கள் போய் அந்த நம்ம செடி நட்டோம் இல்லையா, ஆமாம், அது தலைஞ்சிருக்கான்னு போய் பார்த்துருவோம். போங்க, தலைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு வருவா. தரிச்சு விட்றாரு, தரிச்சு போக. தனிச்சு வேணா நிற்பார், தனிச்சு வேணா இருப்பார். அவர் வாழ்க்கை முழுவதும் தனிச்சே தான் நிற்பார். என்னாச்சு? எல்லாம் அப்படி தலைச்சி போச்சுன்னா வெறும் மரம் மட்டும் நிற்கிது. இப்போ மரம்னா இப்போ என்னது பார்ப்போம்? மரன்றது அசினா காத்துல. இப்போ வாத்தியார் வந்து ஒரு மாணவியோ ஒரு மாணவனையோ கேள்வி கேட்டால் தெரியும் சார், கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சார் அப்படி சொல்லணும். கேள்வி தெரியலனா என்ன பண்ணும்? பழகிருச்சு, அசையாமல் அப்படியே நிற்பான். அதுதான் கவையாகி கொம்பாகி காட்டகத்தில் நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள் கிடையாது. கேள்வியே தெரியாத ஒரு ஸ்கூலில் மாணவன் நிற்கிறான் பாரு, அவன் தான் மரமா. 2 பேரும் அப்படி தான் நிற்கிறான். தம்பி சொன்னதுக்காக கேட்டிருந்தேங்க. மரத்துக்கும் மனிதனை வச்சு ஒரு சூப்பரான கருத்து சொல்லியிருக்காங்க. அது என்ன கருத்து? நான் படிக்கும்போது எங்கள் சார் சொல்லித்தரல. மரமாக நின்றுலாம் எப்படி அசைஞ்சிருக்கணும் கொஞ்சமாவது. அப்படி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? கருத்து கந்தசாமி வந்துருக்காரு. ஒரு மரத்துல இருந்து 1000 தீக்குச்சிகள் உருவாக்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு தீக்குச்சினால 1000 மரங்களை அழிக்கலாம். நம்ம கையில தாங்க இருக்கு. மரமா வாழ்றதும் தீக்குச்சியா வாழ்றதும். ஃபயரா இருக்கணும்னு இருக்கேன். அதுக்கு நான் தீக்குச்சியாவே இருந்துட போறேன். நல்லதுக்கு மட்டும் இது பண்ணணும்னா அப்புறம் சமைக்கிறோம் ஏதாவது அது யார் கைக்கு போறன்ற பொறுத்து இருக்குடா. அதுதான் சொல்லுவேன். வாசம் ஆளை தூக்குதா. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சோம்னா கீழே பார்த்தீங்களா ஒட்டாம வரும். காயும் வெந்துடும். இந்த அவரைக்காயில் உள்ள ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். முடிஞ்சதா சாங்? அட்டகாசமாக முடிஞ்சுங்க. துருவன் குழந்தையோட பிறந்தநாளுக்காக 2 விருந்து சொல்லியிருந்தோம். அதில் 1 இந்த மாதிரி போட்ட மசாலா போட்ட ஒரு வறுவல், அவரைக்காய் வச்சு வறுவல். நம்ம துருவன் குழந்தையோட பிறந்த நாளுக்காக கல்யாணம் விருது சொன்னோம். ஆமாம், வெறும் 2 விருதுன்னு சொல்றீங்க? இல்லைப்பா, மக்கள்கிட்ட காணொலியாக காட்டுறது 2 தானே. செய்முறையோட காணொலியாக காட்டுறது அழகாக அருமையாக வாசம் வீசுது. அது அப்படியே நம்ம பக்குவமாக எடுத்து
அப்படியே வச்சு தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு தம்பி அடுத்து நேஷனல் பொரியல் இருக்கு. அதுக்கு போக கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார், ரசம் எல்லாமே ரெடி பண்ணும்ல. அதுக்குள்ளே வச்சிருப்பாரா நானா நிறைய பேர் கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கேட்ரிங் பண்ணுற அவங்களுக்கு மாஸ்டருக்கு இல்லை ஓகே தேவையான பொருள் பார்த்துலாமா? தேவையான பொருள் கோகனட் குக்கிங் ஆயில். கோகனட் குக்கிங் ஆயிலா? குக்கிங் ஆயில் கோகனட்டில் குக்கிங் பண்ணாத ஆயில்லாம் இருக்கான்னு? இல்லைண்ணா, தலைக்குன்னு தனியாக எண்ணெய் இருக்குது, சமையலுக்குன்னு தனியாக எண்ணெய் இருக்குல்ல. அப்படியா? தம்பி சொல்லுங்க, 2 ஆயில் இருக்குது நம்மளும் பயன்படுத்துகிறோம். ஆனால் அது எப்படி பிரிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் குவாலிட்டி வந்து நம்ம தலை தேய்க்கிறதுக்கு அந்த மாதிரி உடம்பு தேய்க்கிறாங்க. உடம்பு தேய்க்கிற தலை தேய்க்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சில கம்பெனிங்க வந்து அதில் வந்து ஃப்ளேவர்ஸை ஆட் பண்ணி வேறு விதமாக கொடுக்குறாங்க. கடுகு கலப்பை, வர மிளகா, கருவேப்பிலை, வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், தேங்காய் பூ, தூள் உப்பு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற காய்கறிங்க தாங்க நேஷனல் பொரியல். அதுக்கு பேர் வந்த காரணமே அந்த காய்கறிகள் தான். ரெட் கலர் கேரட்டு. ரெட் கலர் அப்போ இது பீட்ரூட் என்ன கலர்ப்பா? குங்குமம் ரெட் கலராக வரும். குங்குமம் ரெட் கலர். காவி வண்ணம், பச்சை பீன்ஸு, வெள்ளை கோசு, கொத்தமல்லி தழை. நாங்கள் எதுக்காக வந்து இந்த பொரியலை நேஷனல் பொரியல், கல்யாண வீட்டு பொரியல் அப்படின்னு சொல்கிறோம்னா, நீங்கள் வீட்டிலலாம் பொரியல் செய்யும் போது ஒன்று கோஸ் மட்டும் வச்சு பயன்படுத்துவீங்க, கேரட் வச்சு மட்டும் பயன்படுத்துவீங்க, இல்லைனா பீன்ஸ் வச்சும் பயன்படுத்துவீங்க. ஆனால் இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து செய்கிறது தான் இந்த பொரியலோட ஸ்பெஷலு. இப்போ நேஷனலுக்கே நம்ம வந்து பொரியல் செய்ய போகிறதில்ல. நேஷனலுக்கு பொரியல் ஆமாடா, நேஷனலுக்கே செய்ய போகிறதில்ல. நம்ம மக்களுக்கும் நம்மளுக்கு மட்டும் அளவு சொல்கிறோம். ஒரு 6 பேருக்கு சொல்லலாமா? அதே 6 பேருக்கு சொல்கிறோம். சொல்லுங்கள். 6 பேருக்கு 150 கிராம் எண்ணெய். சரி, 200 கிராம் எண்ணெய் முறையிறாரு. 75 ml தேங்காய் எண்ணெய் இருந்தாலே போதுமானதுங்க. ஆனால் இந்த பொரியலுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தணும். அப்போ தான் மணமாகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த தேங்காய். இது நம்ம நேஷனல் பொரியல். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தப்பருப்பு கலப்பு, கடுகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. கடலை பருப்பு சேர்த்துக்கிறோம். என்ன காய்கறி? ரொம்பவும் எண்ணெய் சூடு இருக்கக்கூடாதுங்க, மிதமான சூட்டில் இருக்கணும். ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு பொருளும் கருகாமல் நம்ம எடுக்கணும். இந்த எதுக்காக கல்யாண வீடுன்றோன்னா பார்த்தோன்னே இப்போ நம்ம தீஞ்சு போயிடுச்சு ஒரு கடலைப்பருப்பு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம யாரை போய் கேட்போம்? மாஸ்டர் அந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி பொறுமையாகவே சமைங்க. கடலை பருப்பு சேர்த்த கையோடைய ஒரு 4 பட்டை மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குங்க. கடலோட பருப்பா? ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த நேரத்தில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. இதுங்களா அந்த வண்ணம் அப்படி இருக்குங்களா? இப்படி தான் வரும். இன்னும் தம்பி பண்ணுறாரு, ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஆமாங்க. எனக்கு ஒரு டவுட்டு மாஸ்டர். இப்போ வந்து கேரட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்கடுத்து பீன்ஸு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கோஸு போட்ட உடனே ஒரு சட்டுன்னு ஒரு 4-5 மினிட்ஸில் வேகக்கூடியது. இப்போ வந்து நம்ம 3ஐயும் ஒன்றா சேர்க்குறோமா இல்லை ஒன்றா தனித்தனியாக சேர்க்குறோமா? இங்கேருந்து அங்கே பாருங்க எப்படி தனித்தனியாக வெட்டி வச்சுருக்கோம். தனித்தனியாக தான் நம்ம சேர்க்கறது சொல்கிறேன் மாஸ்டர். கேரட்டையும் பீன்ஸையும் ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம். ஓகே, அது அரை வேக்காடு வரும்போது தான் கோஸு சேர்க்கணும். சில பேர் மக்களுக்கு வந்து நம்ம இந்த டவுட்டு நிறைய கேட்பாங்க, அவங்களுக்கு பதிலாக நான் உங்களுக்கு கேட்டேன். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடலை பருப்பு இந்த காய்கறிகளும் சேர்த்து தண்ணியில் வேக வச்சு அதை வடிகட்டி சேர்ப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த தண்ணி பிசு பிசுன்னு தண்ணி மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக போட்டால் தான் சுவை இருக்கும். நன்றி மாஸ்டர், நன்றி. வெங்காயம் இந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதுமானதுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது பல்லில் நல்லா தட்டுப்படும் அந்த சுவை இருக்குதுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ அரை மூடி தேங்காய் சேர்த்துக்குங்க. காய்கறி படும், சாப்பிடும்போது தட்டு எப்படி படும்? தேங்காவை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அப்போ தான் பொரியலும் கெட்டு போகாது, சுவையும் சூப்பராக கிடைக்குங்க. தேங்காய் எண்ணெய், தேங்காய் பூவு, மனம். இப்போ வந்து காய்கறியை சேர்த்துக்க அப்புறம் கேரட்டை சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டும் 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ். அரை வேக்காடில் இருக்குங்க. 150 கிராம் அளவுக்கு கோஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைங்க, ஒரு அரை கோஸு தாராளமாக சேர்த்துக்கோங்க. எதுவுமே வந்து நம்ம அளவு சொல்லிடலாம்.
ஆனால் இந்த கோஸில் மட்டும் கிலோ கணக்கில் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகும். அதுக்கு தான் அரை கோஸு. இல்லை சின்ன கோஸ் இருக்கு, பெரிய கோஸ். அதான் அரைன்றானே ஜாங், ஒரு அரை வேண்டியதானே. ஒரு 3 கிலோ கோஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். தம்பி சொன்ன கணக்கில் அப்போ பாதி எவ்வளோ வச்சு 1.5. அதே கோஸு ஒரு அரை கிலோவில் இருக்குது. நீங்கள் சொன்ன அளவு என்னாச்சு 250. அந்த மாதிரி கோஸுக்கு வந்து அளவுகள் வித்தியாசம் போடும். இல்லைண்ணே, சைஸ் வாரியாக தான் பிரிப்பாங்க கோஸை. அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. நீயே வாடிட்டியா இப்போ? இப்போ இந்த 3 காய்கறியோட அளவு நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா அரை கிலோ வரும். ஏன்னா 250 கிராம் அளவுக்கு கேரட், 100 கிராம் பீன்ஸு, 150 கிராம் கோஸ். கறியாக இருந்தாலும் விட மாட்டேன், காய்கறியாக இருந்தாலும் விட மாட்டேன், பச்சையாக சாப்பிட வேண்டியதான். பாவம் பஞ்சத்தில் அடிபடுத்தானே வந்திருக்கேன். இல்லை இல்லைண்ணே, ஏதா அப்படி இருக்கு. சாப்பிட்டு பழகிருச்சு. 5 டைம் சாப்பிடுவார். 5 டைம் ஆமாம். பிரித்து சாப்பிட சொல்லிடுவாங்க டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக. அது வந்து டயட்டில் இருக்கிறது உங்களுக்கு. வீடியோவுக்கு ஒரு தட்டு போகுதுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம என்ன ஸ்பெஷலாக சமைக்கிறோமோ அதில் வந்து ஒரு தட்டு போகும். இது போக அடுத்து இங்கேருந்து போன பின்னாடி இப்போ சாம்பார், ரசம், வத்த குழம்பு ஒவ்வொன்றுக்கும் போகுங்க. அதனால தான் ஒரு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பார் 5 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைங்கன்னு. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா கோஸோட தண்ணி பதம் எல்லாமே விட்டு எல்லா காய்கறியும் ஈவனாக வெந்து வரணும். அதுக்காக இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டே தான் வேக வைக்கணுங்க. கைவிடாமல் கிண்ணாதான் அடி பிடிக்காமல் இருக்கும், நம்மளுக்கு ஈவனாக வெந்துடும். நேஷனல் கூட்டு பொரியல். நேஷனல் பொரியல். ஏன்னா கூட்டு அப்படின்றது வேற, பொரியல் அப்படின்றது வேற, வறுவல் அப்படின்றது வேற. நேஷனல் வறுவல். இதுக்கு முன்னாடி என்ன சமைச்சான்? நேஷனல் அவரைக்காய் கூட்டு. செம்ம முடியல. காய் நம்மளுக்கு பக்காவா வெந்து வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யாருன்னு சாப்பிடுவாங்க? அட்டகாசமாக தயாராகிடுச்சுங்க. சிறப்பாக பிறந்த நாள் விருந்து தயார் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கனவு தொட்டில் வச்சு சாப்பிடுவோம். அவரைக்காய் மசாலாவா? அவரைக்காய் வறுவல். ம், பாரு, முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நம்மளால தோட்டு தரோம் பாரு. சாப்பாட்டை பார்த்தாலே மூஞ்சி கோரஸாக. இன்னும் கொஞ்சம் வைங்கப்பா. இல்லைப்பா, கோஸ் பொரியல் இருக்குல்ல, நேஷனல் பொரியல். எல்லாம் நல்ல காய்கறி சாப்பிடுவேன், கறியும் சாப்பிடுவேன். என்ன தம்பி நேஷனல் கூட்டு. வேறு அதுக்கு தனியாக இடம் விட்டுருக்கான் பாரு. தம்பி பேர் என்ன? நேஷனல் பொரியல். பிறந்த நாள் விருந்து எல்லாம் தட்டப்பட்டெல்லாம் ரெடி ஆகி போச்சு. ருசிக்க போகிறோம். ருசிக்கணும்னா இன்னைக்கு சமைச்சது எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்க. சாப்பாட்டில் இப்படி சாம்பார் ஊற்ற மாட்டீங்க? ஒரு சாப்பிட்றத மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது எப்பயுமே. இன்னைக்கு ஸ்பெஷலாக அவரைக்காயில் வந்து மசாலா எல்லாம் போட்டு வறுவல் மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் பரட்டி சாப்பிட்ணும். கோஸு அதில் பரட்டி சாப்பிட்ணும். இதுக்கு வேணுங்களா சாம்பார்? இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டேஸ்ட் இருக்குங்க. சாம்பாருக்கு கூட்டு பொரியல் செய்யல தம்பி, ஆரம்பத்துலேருந்து கூட்டுலேயே குறியாக இருக்காருங்க. அவரைக்காய் வறுவல், நேஷனல் பொரியல் பக்காவா சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி தரமாக சாப்பிட்றோம். செம்மையாக இருக்குண்ணா. அவரைக்காய் வறுவல், அவரைக்காயோட முழு சத்து அதில் இறங்கியிருக்கு. அந்த மனம் சாப்பிடும் போது செம்மையாக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு போட்டு அந்த சுவையே இல்லை. அதோட அவரைக்காயோட மனம் தான் நல்லா ஹைலைட்டாக இருக்குண்ணா. அவரைக்காவில் போட்ட மசாலாவும் அதுவும் பாருங்கள். அவரைக்காவை ரொம்ப புடிசாக வெட்டி சும்மா கொஞ்ச நேரத்தில் டப்புன்னு ரெடி பண்ணிட்டார் மாஸ்டர். அது முக்கியமான ஒரு தருணம். சோறுலேயே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்க, எப்படி இருக்குங்க? ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போது அந்த அவரைக்காயோட ஃபீல் சூப்பராக தெரியுது. அந்த போட்டிருக்க மசாலா அப்படியே ஒரு வித்தியாசமாக. நீங்கள் வந்து இந்த மசாலாலேயே வேறு காய்கறி கூட நீங்கள் போட்டு கூட சமைக்கலாம். ஆனால் இதுக்கு சும்மா டாப்பாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு அல்டிமேட். நிறையா பேர் இப்போ நாங்கள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த பெரும் பொரியல்லையே பெரட்டலாம், இந்த கூட்டிலேயே பெரட்டலாம், வறுவல்லையே பெரட்டலாம். அந்த மாதிரி இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கிறீங்களோ இல்லையோ அவரைக்காய் எடுத்துருவீங்க. சாம்பார் அதோட டாப்பில் இருக்குண்ணா. சாம்பார்னா கல்யாண வீட்டு சாம்பார். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டு சும்மா அப்படியே ஒரு கும்முன்னு வச்சுருக்காரு. தம்பி வறுவல் பொரியல் எப்படி பாருக்கு? ஐயோ சொல்லவே தேவையில்லைண்ணா. அல்டிமேட். 2 பக்கம் வச்சுருக்க போல, இந்த பக்கம் வறுவல், இந்த பக்கம் பொரியல். இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம சுவை,
செம்மையாக இருக்குது. இன்றைக்கி சாப்பிட்ற ஏழை மக்களை வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சைவ விருந்து மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மாஸ்டர். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதும் கேரட்டு, பீன்ஸு, கோஸு இதோட அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் வதக்கின தேங்காவோடு சாப்பிடும் போது கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா காய்கறி நம்ம சேர்த்த மாதிரியா சேருங்க. தயவு செஞ்சு வேக வச்சு மட்டும் சேர்க்காதீங்க. அப்படி தான் வேக வைக்காமல் சேர்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். துருவன் குழந்தையோட 12வது வருட பிறந்த நாளுக்காக நம்ம தடபுடலான சைவ விருந்து தயார் பண்ணியிருக்கோம். இது அப்படியே கொண்டு போயிட்டு ரோட்டில் ஒரு வேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம். போலாமா? என்ன தம்பி, தரமான சுட சுட சோறுண்ணா ரெடி ஆகிட்டே இருக்குது. ரெடியாகினே இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வரைக்கும் போகிறோம். கல்யாண வீட்டு சாம்பார் மாங்காய் எல்லாம் போட்டு, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரி எல்லாம் போட்டு அருமையாக வச்சுருக்கோம். அதுவே வாசனை, இதுவே வாசனை சூப்பராக இருக்கும். இதுலேயே மல்லித்தலை. கல்யாண வீடுனாலே அந்த மாதிரி தான் களை கட்டணும். அப்படியே பருப்பு தண்ணியாக சேர்த்துக்கிறோம். பருப்பு தண்ணி, பெருங்காயத்தூள். சுண்டை வத்த குழம்பா? ஆமாங்க, கல்யாண வீட்டு வத்த குழம்பு சிறப்பாக வைக்கிறீங்க. நல்ல ஊற்றி செஞ்சுருக்கோம். கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பார், ரசம். என்ன ரசக்கா? சொல்லிட்டீங்க. பருப்பு ரசம். பருப்பு ரசம், வத்த குழம்பு, சுண்டைக்காய் வத்த குழம்பு. இதெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கு. ரெடியாக இருக்குது பார்சல். தாராளமாக வைக்கிறோம் சாப்பாடு. அதுக்கு கூட பொரியல். அப்படியா? பேக் பண்ணலாம். பார்சல்லாம் போட்டுக்கிட்டீங்களாப்பா? போட்டாச்சுன்னா ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறோம். சோறு, அவரைக்காய் வறுவல் உள்ளே வச்சுருக்கு. உள்ளே வச்சுருக்கோம். சாம்பார் உள்ளே வைங்க. வத்த குழம்பு வைங்க. பருப்பு ரசம் வைங்க. மோர் குழம்பு வைங்க. நேஷ்னல் பொரியல் பொரியல், ஒரு தண்ணி பாட்டில் வைங்க. சிறப்பான முறையில் கொண்டு ரோட்டோரம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி கொண்டு கொடுக்குறோம். ஐயா துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சென்னையிலேருந்து அவங்க அப்பா அம்மா சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா துருவன் சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஆமாய்யா. அவன் என்றைக்குமே நல்லா இருக்கணும், அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும். ஏடா நான் முருகன்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சரி, அதனால நல்லா வாங்கி திங்கணும். நாங்கள் வரணும், நாங்கள் வாங்கி திங்கணும். நல்லா கறியும் சோறும். சரிம்மா சரிம்மா. துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா ஐயா துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பத்தார். துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சென்னையிலேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க பாட்டி. சரிப்பா, நல்லா இருக்கணும். இந்த ஆசை கொடுத்து கை காசு கொடுத்த கொடுக்கணும். ஐயா துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சென்னையிலேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஐயா துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க சென்னையிலேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக உணவு கொடுத்துருக்காங்க சென்னையிலேருந்து. சரி, ரைட்டியா, நல்லா இருக்கட்டியா. ஹாப்பி பர்த்டே. பொண்ணு வாழையடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து அது இருக்கும் இடத்தில் பொண்ணும் பொருளும் செல்வங்களும் மேலும் மேலும் உயர்ந்து அது பேரும் புகழும் வாங்கி குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் ஒரு குடும்பத்தார் அந்த அண்ணன் கொடுத்த குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடியில்லாமல் தீர்க்காய்சாருக்கு என்னை படித்த பிரம்மனை மன்றாடி வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. அந்த 7 மலையாளிக்கு அரோகரா. ஐயா துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், மேலும் மேலும் வளர வாழ்த்து வாழையடி வாழையாக வளர வாழ்த்துக்கிறோம். துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. அவர் குடும்பம் குருத்தரமாக இருந்து வாழையடி வாழையாக வம்சம் வளர்ந்து எண்ண லட்சியமாக இருக்க வேண்டும். அடகர மகாதேவா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சென்னையிலேருந்து அவங்க அப்பா பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா. துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா. சரி, வாழ்த்துக்கள். கடவுளே நல்லா இருக்கணும், புள்ளங்குட்டி நல்லா இருக்கணும், மக்கள் மாற்றி நல்லா இருக்கணும். கடவுளை பகவானே நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருக்கணும். பசி நேரம் தர்மப்படுறவர் குடும்பமே நல்லா இருக்கும். குடும்பத்தாருக்கு நன்றி. ஈஸ்வரன் நல்லா இருக்குது, நல்லா கும்பிடணும், நல்லா இருக்கணும் குடும்பம். சென்னையிலேருந்து திருவன் குழந்தை நீண்ட ஆயுசும் சீரும் செல்வமாக மாற்றிக்கிறாங்க. அக்கா துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஐயா துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து சென்னையிலேருந்து விருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா நல்லா செல்வாக்கா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா வாழ்க்கையாக. அக்கா துருவன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் சென்னையிலேருந்து விருந்து கொடுத்துருக்காங்கக்கா. துருவன் பிறந்தனார் குடும்பத்தார் வாழையடி வாழையா வம்சம் வளர்ந்து பிள்ளையார் அவங்களுக்கு துணையாக நின்று
நோய் நொடி இல்லாத வாழ்வு, ஆஸ்பத்திரி மெடிக்கல் இல்லாத ஒரு செலவு என் விநாயகரன் எப்பவும் காவலாக இருக்கும். பார்த்துருப்பீங்க எவ்வளோ தடபுடலான விருந்து நாங்கள் ஏழை மக்களுக்கு வச்சோம். அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி துருவன். அந்த குழந்தையோட 12வது வருட பிறந்த நாளுக்காக குழந்தைய வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா பெற்றோர்கள் டில்லி பாபு, தாய் மோகன சுந்தரி. அவங்க தான் ரெட் ஹில்ஸ் சென்னையிலேருந்து கொடுக்க சொன்னாங்க. அதே போல் சிறப்பான முறையில் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இன்று பிறந்தநாள் அவங்க மட்டும் கொண்டாடாமல் இன்னைக்கு இந்த ஏழை எளிய மக்களோட சேர்ந்து கொண்டாடின அந்த நல்ல உள்ளம் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டர்கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவிகளாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.